ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்டோட வால்யூம் 1 பாட்னியில் 2 வால்யூம் இருக்குது, நமக்கு சுவாலஜியில் 2 வால்யூம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் சுவாலஜியில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பாட்னியில் ஃபஸ்ட் வால்யூமில் த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு யூனிட் 1. ஸோ லிவிங் வேர்ல்டு அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே பார்த்துருப்போம் இல்லைங்களா. லிவிங் அப்படின்னா உயிருள்ள ஆர்கானிசம்ஸ். அப்போ வேர்ல்டில் உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்குது. பயோட்டிக், ஏபயோட்டிக் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏபயோட்டிக்ஸு அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா சன்லைட்டு, வாட்டரு இல்லைங்களா, எர்த்து, இவனெல்லாம் ஏபயோட்டிக்னு சொல்லுவோம். பயோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோப்ஸ்லேருந்து சிங்கிள் செல்லுலர் அனிமல்ஸ்லேருந்து மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அவன் வந்து எர்த்தில் வாழக்கூடிய அந்த ஸ்பியரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பயோஸ்பியர். அப்போ பயோஸ்பியர்னால் உயிரினங்கள் பூமியின் மேலே வாழக்கூடிய அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பயோஸ்பியர். த லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் எ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு பயோஸ்பியர். ஸோ இந்த பயோஸ்பியரில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா நமக்கே தெரியும். பயோஸ்பியரில் நம்ம சுவாசிக்கிறோம், அப்போ ஆக்சிஜன் தேவை இல்லைங்களா. அடுத்தது பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. நிறைய கேசியஸ் மாலிகூல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஃபயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, சன்லைட்டு இல்லைங்களா, சாயில், ராக்ஸ், இந்த மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் வந்து நம்ம எர்த்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது மட்டுமா இருக்கா அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணுது, தன்னோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, அது உயிர் வாழணும் ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது அது வளரணும். அடுத்தது வந்து இனப்பெருக்கம் செய்யும், தன்னோட சந்ததிகளை பெருக்கும். இதுதான் அதோடைய ப்ராசஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் உனக்கு இன்ட்ரொடக்ஷனில் அதுதான் சொல்லுவான். பயோஸ்பியர்னால் என்ன, உயிரினங்கள் பூமி மேலே வாழக்கூடிய பகுதி நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பூமியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்ற நைட்ரஜன் அப்படின்ற கேஷியஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். வாட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். லிவிங் அனிமல்ஸு, பிளான்ட்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனை ஸ்பீஷஸ்னால் எக்ஸாக்டாக சொல்லலைனாலும் ஓரளவுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 8.7 மில்லியன் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஐ மீன் ஸ்பீஷஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். த லிவிங் வேர்ல்டு இன்க்ளூட்ஸ் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். லிவிங் வேர்ல்டுங்கிறது எல்லாம் கலந்தது தான். மைக்ரோப்ஸ் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸு அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்கான், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா அவனோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவனோட கேரக்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா வளரும், சாப்பிடும். வளரணுன்னா சாப்பாடு தேவை. அடுத்தது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகும். அதுக்கடுத்தது மெட்டபாலிசம், அதோட பாடியில் நிறையா மெட்டபாலிசம் நடக்கும். ஸோ நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன், இது வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ எப்படி நம்ம சுவாசிக்கிறோம், ரெஸ்பிரேஷன். நியூட்ரிஷன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் யூஸ் பண்ணி டைஜஷன் பண்ணுறோம், டைஜஷன் ப்ராசஸ். வேஸ்ட் பார்ட்டிகல்ஸை எலிமினேட் பண்ணுறோம், அது வந்து எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்கான், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி, எக்ஸ்க்ரீஷன், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், மூவ்மெண்ட், இது எல்லாமே ஒரு உயிரினத்துக்குரிய ஆட்ரிபியூட்ஸ். இதுதான் உயிரினங்களுடைய கேரக்டர்ஸ். ஒரு உயிரினம் உயிரோடு இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக சுவாசிக்கணும், அது கண்டிப்பாக ஃபுட் எடுத்துக்கணும், அது கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும், எக்ஸ்க்ரீஷன் பண்ணும், எல்லா ப்ராசஸ்லேயும் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் ஒரு கேரக்டராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் growth, வளர்ச்சி. So the growth is a intrinsic property of all living organisms through which they can increase cell both in number and mass. ஒரு உயிரினம் வளருது அப்படின்னா செல் டிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் உயிரினம் வந்து வளரும். ஒரு செல் 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், அந்த மாதிரி வளரும், பிரியும். அப்போ செல் டிவிஷனுங்கிற ப்ராசஸ் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் லிவிங் திங்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா வளர்ச்சி அடையாது. ஸோ ஒரு உயிரினம் வளரணும் அப்படின்னா அந்த செல்ஸ் என்ன ஆகணும், பிரியணும், அது சைஸும் இன்க்ரீஸ் ஆகணும், அதோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன். இன் பிளான்ட்ஸ் growth is indefinite and occur throughout their life.
பிளான்ஸுக்கு மட்டும் வளர்ச்சி அப்படின்றது ஒரு சில பிளான்ஸுக்கு என்னென்னா இன்டெஃபினட், இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா இன்ஃபினிட்டிவாக வளர்ந்துட்டே இருக்கும். பட் இன் அனிமல்ஸ் க்ரோத் இஸ் டெஃபினட். அனிமல்ஸுக்கு வந்து இவ்வளோ தான் வளர்ச்சி அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. அண்ட் அக்கர் ஃபார் சம் பீரியட்ஸ், இத்தனை வயசு வரைக்கும் தான் இருக்கும், இவ்வளோ தான் அதோட ஹைட்டு, இவ்வளோ தான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் அதால் வளர முடியும் அப்படின்னு நம்ம வந்து டிட்டர்மினேஷன் கொடுத்துடலாம். பட் ஒரு மரம் வந்து இவ்வளோ தான் வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மினேஷன் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஹவவர் செல் டிவிஷன் அக்கர் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு ரிப்பேர் அண்ட் ஹீல் த worn out tissues. So cell division not only involving the growth, growthக்கு மட்டுமே செல் டிவிஷன் இன்வால்வ் ஆகிறதில்ல. இன்கேஸ் நமக்கு ஒரு புண்ணாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காயம் படுது நம்ம பாடியில், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடும், அந்த ஓல்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு புதுசாக அந்த இடத்துல ஒரு நியூ ஸ்கின் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், செல் டிவிஷன் நடந்திருக்கு. செல் டிவிஷன் நடந்து ஓல்டு செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதான் என்ன சொல்கிறான், ரிப்பேர் அண்ட் ஹீல் த ஓன்ட் அவுட் டிஷ்யூஸ். சரிங்களா? ஏதாவது ஒரு டிஷ்யூஸ் ரிப்பேர் ஆனாலும் ஏதாவது ஆணுச்சுன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு புது டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த செல் டிவிஷன் உதவுது. க்ரோத் இஸ் அ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸென்ட்ரிக். நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு க்ரோத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸென்ட்ரிக். ஸோ மவுண்டெயின்ஸ், boulders and sand mounds grow by simple aggregation of material on the surface. So living cells grow by the addition of new protoplasm within the cell. ஸோ மழை வளருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்படி அப்படின்னா சிம்பிள் அக்ரிகேஷன், ஒன்று இணையறனால நமக்கு அப்படி தோற்றம் தெரியுமோ தவிர உண்மையான வளர்ச்சி அது கிடையாது. உண்மையான வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் செல்ஸ் வந்து அதோட அந்த செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆகி நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகி அது என்ன பண்ணோன்னா செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூ செல் டிவிஷன். ஸோ தேர்ஃபோர் த க்ரோத் இன் லிவிங் திங்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்னா லிவிங் செல்ஸ்க்கு வந்து செல் டிவிஷன் இருக்கும். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா க்ரோத்ன்றது ஆப்சண்ட் ஃபார் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? So in unicellular organisms like bacteria and amoeba, growth occurs by cell division, and such cell division also leads to growth of their populations. Hence the growth of reproductions are mutually inclusive events. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறான், growth வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு உயிரினத்துக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்டீரியெல்லாம் பார்த்தோம்னா சட்டனாக மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒரே ஒரு சொட்டு தயிர் நம்ம பாலில் ஊற்றினா எவ்வளோ பால் வச்சுருந்து அங்கே இடத்துல நம்ம மோர் ஊற்றும் பொழுது விடிஞ்சு பார்த்தோன்னா அத்தனை பாலும் தயிராக மாறும். என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல பாக்டீரியா வந்து செல் டிவிஷன் நடக்குது, மல்டிப்ளிகேஷன் நடக்குது. செல் டிவிஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதான் என்ன சொல்கிறான், ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக கருதப்படுது. யாரில் அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும். அப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா அந்த ஆர்கானிசம் என்ன ஆகணும்னா ஃபஸ்ட்டு வளரணும். ஸோ வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்தது ரீப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செல்லுலார் ஸ்ட்ரக்சர். செல்ஸில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்டிக், அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லைங்களா. அப்போ செல்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற செல்ஸை வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், அதாவது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. செல் ஆர்கனல்ஸும் அந்தளவுக்கு இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். பட் யூகேரியோட்டிக் செல்ஸ்னால் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருந்துச்சுன்னா அவனை வந்து நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்து நம்ம மைக்ரோப்ஸ்க்கு சொல்லலாம், யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து மல்டிபிள் ஆர்கானிசம்ஸுக்கு யூகேரியோட்டிக் செல்ஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ த ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் விச் மே பி ப்ரோகேரியோட்டிக் ஆர் யூகேரியோட்டிக்ஸ். ஸோ ப்ரோகேரியோட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், lack of membrane bounded nuclei. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னதே தான், மெம்பரைன் பவுண்டட் நியூக்ளியை இருக்காது, லேக்குன்னே இல்லை. அதே மாதிரி ஆர்கனல்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்காது. என்னென்ன ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி apparatus அண்ட் ஸோ ஆன். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்லில் ஒரு டிஎன்ஏ, ஒரு ரவுண்டு பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் அவ்வளோதான் இருக்குமோ தவிர வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸுங்கிறது ஆப்சண்ட். சரிங்களா?
So next, eukaryotes here defined nucleus and membrane bounded organelles are present. ஸோ யூகேரியோட்ஸில் வந்து நியூக்ளியஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம், கோர்ஜி அப்பேரட்டஸ், சென்ட்ரியோல்ஸ் எல்லாமே யூகேரியோட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹையர் அனிமலில் எப்பயுமே யூகேரியோட்டிக் அனிமல்னு சொல்லுவோம். யூனிசெல்லுலர் அனிமல்ஸை நம்ம வந்து ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா the living organisms produce their young ones. அதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தன்னோட சந்ததிகளை பெருக்கிக் கொள்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். It is the tendency of living organisms to perpetuate its own species. அதாவது ஓன் ஸ்பீஷியஸோட எண்ணிக்கையை பெருக்கிறது தான் அதோட முக்கிய நோக்கம். There are two types of reproduction, asexual and sexual reproductions. Reproductionல ரெண்டு டைப் இருக்குது, asexual reproduction, sexual reproduction. Asexual reproduction refers to production of the progeny possessing features more or less similar to those of parents. So asexual reproduction refers to production of the progeny possessing feature more or less similar to those parents. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் உருவாகக்கூடிய யங்கோன்ஸ் வந்து ஒரு சிலது வந்து மோஸ்ட்லி பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டாக. சிலது வந்து கம்மி ரெசம்பிளன்ஸ் இருக்க